இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாலக்கீரையும் பன்னீரையும் வச்சு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, சாதம், தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்கள் இது வரைக்கும் செஞ்சுருக்க மாட்டீங்க. இப்போ செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லாருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இது சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதுக்கு தேவையான பொருளை நம்ம பார்த்துடலாம். நான் ஒரு கட்டு பாலக்கீரை வாங்கி எல்லாமே கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி, பெரிய வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து, கடுகு பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இப்போ வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வெங்காயத்தோடனா நல்லா வதங்கி வரணும். இப்போ நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசால் தூள், உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா இதுவும் நல்லா பச்சை வாசனை போக நல்லா பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம தக்காளி அரைச்சோம் இல்லையா, அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இது நல்லா கொதித்து இந்த பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ நம்ம பாலக்கீரையை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். நான் ஒரு கட்டு கீரை வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா கீரை வதங்கி நல்லா வெந்து வர அளவுக்கு விட்டுறலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எல்லாருமே சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ நான் மில்க் மிஸ்ட் பன்னீர் தான் எடுத்திருக்கேன். 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம உடச்சி சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 1/4 டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம அதை அரைச்சிட்டு வந்துடலாம். பன்னீரை நம்ம அப்படியே போடாமல் அரைச்சி சேர்க்குறோம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அப்படியே போட்டால் கூட குழந்தைங்களாம் பிடிக்கலைன்னா எடுத்து வச்சுருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி சேர்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா கீரை வெந்து வதங்கி வந்துருச்சு. இப்போ இதோடு நம்ம அரைச்சி வச்ச பன்னீரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். சட்டுன்னு ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு 2 கொதி வந்தோடனையும் நம்ம எடுத்துடலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி போட்டு சிம்மில் வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம விட்டு எடுத்துக்கலாம்.
சாதத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் செய்வீங்க, அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம முன்னையே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் விட்டுறலாம். அப்படியே நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ அது இருக்கட்டும். நம்ம அடுத்ததாக ஸ்டவ்வில் சின்னதாக ஒரு கடாய் வச்சுருக்கோம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள், அதனால் காரம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். ஒரு 7 பல் பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கலாம். பூண்டு நல்லா வதங்கி வரணும். ஒரு 7 பல் பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கி செவந்து வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இதை நம்ம பண்ணணும். ஏன்னா மிளகாத்தூள் சேர்த்துருக்குறோம். கரிஞ்சிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பூண்டு நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம இதை பன்னீரோட சேர்த்துக்கலாம். பாலக் பன்னீரோட சேர்த்துக்கலாம். நல்லா செவந்து வரணும் பூண்டு. அப்போ தான் நல்லா அந்த வாசனையும் மணமும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்மளுடைய பாலக் பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அதுலேயே நம்ம இந்த பூண்டும் மிளகாத்தூளும் சேர்த்துடலாம். நல்ல வாசனையாக கம்ம கம்மன்னு இருக்குது. நல்லா சேர்த்து கலந்து விட்டுறலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ அதுவே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் பாருங்கள் அந்த ஹீட்லேயே. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். நம்மளுடைய பாலக் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு முறை நீங்களும் செஞ்சு பாருங்கள். பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கு. உடனே சாப்பிட்லாங்கிற மாதிரி சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜுக்கு இருந்தால் போதும். தண்ணி நம்ம ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கோ இல்லை சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்கோ கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஏதாவது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சூப்பராக நல்லா வந்திருக்கு. நல்ல மணமாகவும் இருக்குது. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.